ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுபா கிரோ லைஃப் ஸ்டைல். சச்சம்மா ஒரு யூடியூப்பில் வீடியோஸில் பார்த்துட்டு யூடியூப் பார்க்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே இடம் பிடிச்சி கொண்டு இருந்தா. சரி அந்த வலிக்கெடுத்து அதில் பார்க்க கூட்டிட்டு போனேன். அங்கே போனோடனே மேடம் நல்ல சந்தோஷமாகிட்டா. உள்ளே போயிட்டு விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் விளையாட வலிக்கிட்ட. இதுதான் அவட வீர விளையாட்டுக்கள். அங்கே போனோடனே முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டா விளையாட்டுக்களை பார்த்தோன்னே. அவள் விளையாட்டுக்களை ரசித்து விளையாடி கொண்டிருக்க, நான் அவாவை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். எனக்கு 2 அக்காக்கள். அதில் ஒரு அக்காண்ட மகள் சச்சம்மா, சஸ்விதா. இன்னொரு அக்காட மகள் தியாண்டு கூப்பிடும், திகழ்ஜா. பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விளையாட்டை பார்த்து விளையாடி கொண்டிருந்தா. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. இது சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தா. சின்ன பிள்ளையில சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தானே எங்களோட சந்தோஷமே. நாங்கள் அனுபவிக்காத சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அவாவுக்கு கொடுக்கணுமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் 2 குழந்தைகளையும் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கணுமெண்டு. அதே மாதிரி அவர் கேட்குறது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் இது வரைக்கும். இனியும் அப்படித்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன், இருக்கோனும். பாருங்கள் அவருடைய விளையாட்டுக்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த பார்க் வவுனியாவில் இருக்குது. சிவப்பிராசா லேடிஸ் காலேஜ் இருக்குது, அதுக்கு எதிர்பக்கம் இருக்கிற பார்க். பக்கத்துலேயே லைப்ரரியும் இருக்குது, பெரிய லைப்ரரி, வவுனியா லைப்ரரி. சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி சொன்னால் ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விளையாடி கொண்டிருப்பினோம். கிழமை நாட்களிலையுமே ஈவினிங் டைமில் நிறைய ஆக்களாக தான் இருப்பினோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஆக்கள் விளையாடி கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் இவங்களோட வயசுகளில் இருக்கிற நேரம் இப்படி பார்க்கலுக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் இப்போத்த குழந்தைகளை பொறுத்தவரையில் டியூஷன் ஸ்கூலுன்னு சொல்லி கிழமை நாட்களில் ஓடிக்கொண்டே இருக்கணும். சாட்டர்டே சண்டேயில் அவையில் இதே இப்படி ஒரு இடங்களை கூட்டிட்டு போனால் தான் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அடுத்த கிழமையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பினோம். விளையாடி முடிஞ்சோடனே ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வச்சா அவள் வீடியோ எடுத்துட்டு அதுக்கு பிறகு பசிக்குதுன்னு சொல்லி டிப்பி வாங்கி கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.